மேசராசிக்காரங்க எந்த வேலைய செஞ்சாலும் ஒரு வேகமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட ஒரு காரியத்த ஒப்படைச்சிட்டோம்னா, அதே மாரி தான். அடுத்த செகண்ட் சீக்கிரமா பிளான் பண்ணி இந்த வேலைய செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேச ராசிய ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணுக்கு உண்டான அந்த வலிமையாகட்டும், அது பெண்ணாக மேசராசியில இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு உடல் பலம், மனோபலம் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஆணுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு தன்மைய இந்த மேச ராசி வந்து குடுக்குங்க. அப்புறம் இது ஒற்றை ராசின்னு சொல்லுவோம். ராசி வந்து ஒற்றை ராசி, இரட்டை ராசி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றை ராசி அதாவது ஒரு ஒரு வேலைய ஒரே சமயத்துல ஒரு வேலைய மட்டும் செய்யக்கூடிய தன்மைய சொல்லக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றை ராசி அப்படின்னு சொல்லுவோம். இது அது மட்டும் இல்லாமங்க, இந்த மேச ராசி வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசிங்க. அதாவது நெருப்பு ராசி, நீர் ராசி, நில ராசி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய 12 ராசிகள பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த மேச ராசி முதல் ராசி, நெருப்பு ராசி. அந்த நெருப்பு ராசி அந்த மேச ராசி இருக்கிறனாலங்க, வந்து அதுவும் அந்த நெருப்பும் வந்து பார்த்தீங்கன்னாங்க, விளக்குல எரியிற நெருப்புன்னு இருக்கு. யோ அதாவது பூஜையில நம்ம வந்து ஹோமம் வளர்த்தோம் பார்த்தீங்களா, அதுல வரக்கூடிய நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த மேசராசி வந்து என்ன நெருப்பு தத்துவம் அப்படின்னா, காட்டுத்தீ மாதிரியான ஒரு அமைப்ப கொண்டதுங்க.